உங்களுக்கான பிரத்யோகமான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, ஒரு சிறப்பான, என்ன சொல்றது, ஒரு விறுவிறுப்பான செஷன் இது. கண்டிப்பா. நீங்க குறுகிய நேரத்துல நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பும் ஒரு நபர், அதாவது ஒரு லேர்னர் அப்படிங்கறதால இந்த தொகுப்பு உங்களுக்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இன்னைக்கு. ஆமாம். ஒரு போதைப் பொருள் இல்லாம வெறும் மிளகாய் சாப்பிடுவதன் மூலமோ, மாம்பழம் சாப்பிடுவதன் மூலமோ, அல்லது நம்பவே முடியாத ஒரு விஷயம், தாமாகவே வாந்தி எடுப்பதன் மூலமோ கூட உங்களால ஒரு உச்சக்கட்ட மனநிலைய, அதாவது ஒரு ஹை அடைய முடியும் என்று யாராவது சொன்னால் நம்புவீர்களா? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆமா. இன்றைய அலசலுக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஆதாரம் டாக்டர் ஆண்ட்ரியூ வேல் எழுதிய தி மேரேஜ் ஆஃப் த சன் அண்ட் மூன் என்ற ஒரு அற்புதமான புத்தகம். மனிதர்களின் விழிப்பு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், மனதுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு, அப்புறம் காஃபி, மிளகாய், காளான்கள், ஏன் சூரிய கிரகணம் கூட எப்படி நமது மனநிலையை மாற்றுது அப்படிங்கறத ஆராயறது தான் நம்ம நோக்கம். ஒரு பெரிய பயணம் இது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். டாக்டர் வெயில் இந்த புத்தகத்தை ஏதோ ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சாதாரண மருத்துவ குறிப்பாக எழுதவில்லை இல்லையா? நிச்சயமாக இல்லை. அவர் ஒரு மருத்துவ நிபுணர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சவர். ஆனா இந்த புத்தகத்தோட பின்னணி ஒரு நீண்ட சாகச பயணம். ஓ, ஒரு ட்ரிப் மாதிரி போயிருக்காரா? ஆமா, 1970களின் தொடக்கத்துல அவர் தன் வாழ்க்கையோட ஒரு முக்கிய கட்டத்துல பொருட்களை எல்லாம் எல் ரோஹோ அப்படின்னு அவர் செல்லமா கூப்பிட்ட ஒரு சிவப்பு நிற லேண்ட் ரோவர் வாகனத்துல ஏத்திக்கிட்டு அமெரிக்க கண்டங்கள் முழுக்க பயணம் செஞ்சாரு. லேண்ட் ரோவர்ல அமெரிக்கா முழுக்கவா? பெரிய விஷயம்தான். அது வெறும் சுற்றுலா கிடையாது. பாத்தீங்கன்னா, பழங்குடியின மக்கள், அவங்களோட வினோதமான கலாச்சாரங்கள், அவங்க எப்படி இயற்கையான முறையில தங்களுக்குள் இருக்கும் விழிப்பு நிலையை மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கறத நேரடியாக காணும் ஒரு ஆய்வு பயணம் அது. அப்போ அவரு நேர்ல பார்த்த விஷயங்களோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். கரெக்ட். அந்த பயணத்துல அவர் கண்டுபிடிச்ச உள்ளவியல் மற்றும் உயிரியல் உண்மைகளை தான் இதுல சொல்லியிருக்காரு. அந்த எல் ரோஜோ பயணம் பல விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. முக்கியமா மனிதர்கள் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சக்கட்ட மனநிலையை எப்படி அடையறாங்க அப்படிங்கறத பத்தி அவர் முன்வைக்கும் கருத்து ரொம்ப புரட்சிகரமானது. உண்மைதான். நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? அதான், ஏதோ ஒரு ரசாயனமோ அல்லது போதைப் பொருளோ தான் ஒருத்தருக்கு அந்த பரவசத்தை தருதுன்னு நினைக்கிறோம். ஆனா வெயில் அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக உடைக்கிறாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹை என்ற உச்சக்கட்ட மனநிலை வெளியில இருந்து, அதாவது ஒரு பொருளிலிருந்து வர்றது கிடையாது. வெளியிலிருந்து வரலையா? அப்புறம் எப்படி? அது நமது மூளையிலேயே, நமது நரம்பு மண்டலத்திலேயே இயற்கையாகவே பொதிந்துள்ள ஒரு திறன். இதை விளக்க அவர் விழிப்பு நிலை மனதுக்கும், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் ஆழ் மனதுக்கும், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையே நடக்கும் ஒரு ஆற்றல் பரிமாற்றத்தை குறிப்பிடுகிறார். ஓ, அப்போ போதைப் பொருட்கள் எல்லாம் வெறும் தூண்டுகள் தானா? எக்ஸாக்ட்லி. போதைப் பொருட்கள் அல்லது தியானம் அல்லது பழங்குடியின செய்யும் தொடர்ச்சியான நடனம், இது எல்லாமே அந்த பரிமாற்றத்தை தூண்டிவிடும் வெறும் கருவிகள் மட்டுமே. அந்த வேதிப்பொருட்கள் மூளைக்குள்ள போய் புதுசா எந்த உணர்வுகளையும் உருவாக்குவதில்லை. அதாவது நமது மூளைக்குள் ஏற்கனவே ஒரு பிரம்மாண்டமான ரகசிய அறை இருக்கிறது. போதைப்பொருள் என்பது அந்த அறையை திறக்கும் ஒரு சாவி மட்டுமே. சாவி அறையை உருவாக்குவதில்ல, அது கதவை மட்டுமே திறக்கிறது. சரியா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதேதான். இது ஒரு முரண்பாடான சிந்தனையாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது. ஏனென்றால் அந்த சாவி இல்லாமல் கூட வேறு பல வழிகளில் நாம் அந்த அறைக்குள் செல்ல முடியும் என்பதை தான் அவர் வலியுறுத்துறாரு. ஆமா, அந்த நரம்பு எக்கடத்திகளை செயல்பட வைக்கும் சாவி ஒரு போதைப் பொருளாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நமது உடலோட அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கூட அந்த நிலையை அடைய முடியும்னு டாக்டர் வேல் சொல்றாரு. அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவதா? ஆமா, இதை நிரூபிக்க அவர் மனிதர்களின் உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை விளக்க நாம் அன்றாட மிகவும் அருவருப்பாக நினைக்கும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அதுதான் வாந்தி எடுத்தல். ஒரு நிமிடம், வாந்தி எடுத்தலா? ஆமா, வாந்தி தான். அதை நினைத்தாலே ஒருவித ஒவ்வாமை வருதே. நாம் அதை ஒரு நோயின் அறிகுறியாக தானே பார்க்கிறோம். தப்பா சாப்பிட்டா வாந்தி வரும், அல்லது உடம்புக்கு முடியலனா வாந்தி வரும். அது எப்படி அவர் ஒரு நேர்மறையான செயலாக அல்லது மனநிலையை மாற்ற ஒரு சாவியா பார்க்க முடியும்? எனக்கு புரியுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இதோட அறிவியலை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வாந்தி எடுக்கிறது ஒரு சாதாரண செயல் அல்ல. அது ஒரு மிக வலிமையான அனிச்சை செயல். அதாவது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இல்லையா? கரெக்ட். நமது மூளையோட அடிப்பகுதியில உள்ள மெடுலா ஆப்லாங்காட்டா அப்படிங்கிற பகுதி தான் இதை கட்டுப்படுத்துது. இந்த மெடுலா நமது மூச்சு விடுதல், இதய துடிப்பு மாதிரி நமது கட்டுப்பாட்டுல இல்லாத ஆழ்மனதின் செயல்பாடுகளோட மையம். ஓ, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள். ஆமா. இப்ப யோசிங்க, உங்களால உங்க இதய துடிப்ப உங்க இஷ்டப்படி நிறுத்த முடியுமா?
முடியாது. அதே போலதான் வாந்தி எடுப்பதும். ஆனா யோகிகள் மற்றும் சில பழங்குடியின மக்கள் இந்த வாந்தி எடுத்தலை தாங்களாகவே தங்களோட முழு கட்டுப்பாட்டோடு வேணுமென்று செஞ்சு உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துறாங்க. அப்படியா? தாங்களாகவே செய்றாங்களா? ஆமா, இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் அல்ல. இது ஆழ் மனதின் மையமான மெடுல்லாவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு மனப்பயிற்சி. அப்படியென்றால் அவங்க உடல் நலமில்லாத போது மட்டும் இதை செய்வதில்லை, மனதை ஒருமுகப்படுத்த சாதாரண நேரங்களிலும் இதை செய்றாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம், சரியா சொன்னீங்க. ஆனால் என்னால் இதை முழுமையா ஏத்துக்க முடியல. உடலோட உள்ளுறுப்புகளை நம்மால எப்படி மனதால் கட்டுப்படுத்த முடியும்? அதுவும் வாந்தி வர்றதெல்லாம். இதுக்கு வெயில் தன்னோட புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. மெக்சிகோல அவர் சந்திச்ச ஒரு இளைஞனோட வினோதமான முறை அது. அந்த இளைஞனுக்கு கடுமையான ஒற்றை தலைவலி வரும்போதெல்லாம் அவன் மருந்து மாத்திரைகளை தேடி போறதில்ல. மாத்திரை போட மாட்டானா? அப்புறம் என்ன பண்ணுவான்? அமைதியா படுத்துக்கிட்டு அந்த தலைவலிய ஒரு உருவமாக, ஒரு இருண்ட நிறமாக தன் மனக்கண்ணில் உருவகப்படுத்திக் கொள்கிறான். கற்பனையின் மூலமாகவே அந்த வலிய தலையிலிருந்து மெதுவா கழுத்து வழியாக வயிற்று பகுதிக்கு கொண்டு வர்றான். வாவ்! வலிய உருவகப்படுத்துறானா? ஆமா, அந்த வலி முழுமையாக வயித்துல சேர்ந்ததும் தானாகவே வாந்தி எடுத்து அந்த வலிய உடல்ல இருந்து வெளியேற்றி விடுகிறான். அதன் பின் அவனுக்கு தலைவலி மாயமா மறைஞ்சிடுது. வலிய உருவகப்படுத்தி வாந்தியாக வெளியேற்றுவதா? இது அறிவியல் படி எப்படி சாத்தியம்? இது வெறும் பிளாசிபோ எஃபெக்டா? அதாவது ஒரு மனப்பிரமேகமா இருக்காதா? அது மனப்பிரமை கிடையாது. அதுதான் சைக்கோசோமாட்டிக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படுற உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான உண்மையான தொடர்பு. ஓ, அதாவது நிஜமாவே மூளை அப்படி செயல்படுது. கண்டிப்பா. அந்த இளைஞன் தனது முழு கவனத்தையும் வலியை நோக்கி திருப்பும்போது அவனது நரம்பு மண்டலம் அந்த கற்பனையான உருவகத்தை ஒரு நிஜமான தூண்டுதலா பதிவு செய்யுது. மூளையோட தர்க்கரீதியான பகுதி அந்த வலியை செரிமான மண்டலத்திற்கு மாற்றுது. அங்கே அனிச்சை செயலை கட்டுப்படுத்தும் மெடுலா அந்த வலியை ஒரு நச்சுப் பொருளாக பாவித்து வெளியேற்றுகிறது. நம்பவே முடியல. மனித மனம் தனது சொந்த நரம்பு மண்டலத்தை எப்படி தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது ஆச்சரியமா இருக்கு. மனதோட வலிமை நமது நரம்பு மண்டலத்தின் அனிச்சை செயல்களை கூட கட்டுப்படுத்த முடியும் என்ற உண்மை என்னை பிரமிக்க வைக்குது. சரி, உடலின் வலி மற்றும் அனிச்சை செயல்களை நாம் எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பதிலிருந்து கொஞ்சம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். சாதாரணமாக சாப்பிடும் உணவுகள் எப்படி நமது நரம்பு மண்டலத்தை ஏமாற்றுகின்றன என்பதை பற்றி வெயில் சொல்வது இன்னும் திகைப்பா இருக்கு. உண்மைதான். காஃபில இருக்கிற காஃபீன் அப்படிங்கறத நாம வெறும் ஒரு பானமா தான் பாக்குறோம். ஆனா அறிவியல் ரீதியா அது ஒரு தூண்டுதல் வேதிப்பொருள். அதாவது சுருக்கமா சொன்னா அது ஒரு போதைப்பொருள் தான். ஆமா, காஃபி ஒரு போதைப் பொருள் தான் பல பேருக்கு தெரியறதில்ல. சமூகத்தோட பார்வையில ஒரு வித்தியாசமான முரண்பாடு இருக்கு. சமூகம் காஃபியை ஏத்துக்கிட்டதால நாம அத ஒரு போதைப் பொருளா பாக்குறதே இல்ல. பலரால் காலையில எழுந்ததும் ஒரு கப் காஃபி குடிக்கலனா இயல்பா வேலை செய்ய முடியாது. தலைவலி வரும், எரிச்சல் வரும். கரெக்ட். இது எல்லாமே என்ன தெரியுமா? ஒரு போதைப் பொருளை நிறுத்தும்போது உடலிலும் மனதிலும் ஏற்படுற விட்ராயல் அறிகுறிகள் தான். ஆனா அது சட்டப்பூர்வமா சமூக அங்கீகாரம் பெற்றதால நமது நரம்பு மண்டலம் அடிமையாகிருக்கு அப்படிங்கறத நாம உணர்வதே இல்ல. காஃபி சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூண்டுதல் பொருள் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில அந்த சாவியை பயன்படுத்தி தான் நமது நாளை தொடங்குறோம். ஆமா, ஒரு கிக் வேணும்னு சொல்றோம்ல. ஆனா இதையும் தாண்டி பழங்கள் மற்றும் உணவுகள் எப்படி நம்மை ஹையாக்குகின்றன என்பதை பற்றி அவர் கூறுவது ரொம்ப சுவாரஸ்யமானது. குறிப்பா கோஸ்டாரிக்காவில் அவர் மாம்பழங்களை சாப்பிட்ட அந்த அனுபவம். ஒரு பழுத்த இனிப்பான மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த அதீத சுவை நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் மறக்கச் செய்து நம் கவனத்தை அந்த நொடியில் உருமுகப்படுத்துகிறது என்கிறார். ஆமா, நமது அன்றாட சிந்தனைகள், கவலைகள் அனைத்தையும் அந்த ஒரு மாம்பழத்தோட சுவை தற்காலிகமா நிறுத்திடுது. இந்து மத துறவியான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட தன் சீடர்களிடம் தேவையற்ற தத்துவங்களை பற்றி குழப்பிக் கொள்ளாமல் மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழுங்கள் அப்படின்னு வெயில் சுட்டி காட்டுறாரு. தத்துவத்தை விட மாம்பழம் மேலானது. ஆமா, ஒருமுகப்படுத்துதல் என்பதுதான் மனிதனை ஒரு உச்சக்கட்ட மனநிலைக்கு, அதாவது டிரான்செண்டன்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு செல்லும் நேரடி வழி. அந்த ஒருமுகப்படுத்துதல் தியானத்தின் மூலம் வரலாம், அல்லது சுவையான ஒரு மாம்பழத்தை ரசிச்சு சாப்பிடுறதன் மூலமா வரலாம். இரண்டும் மூளையில் ஏற்படுத்தும் வேதியியல் மாற்றங்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மாம்பழம் இனிப்பு, அதை ரசிக்கலாம். ஆனா அதற்கு நேர்மாறான காரம், அதாவது மிளகாய் எப்படி இந்த வேலையை செய்கிறது?
மிளகாயில உள்ள கேப்சைசின் என்ற வேதிப்பொருள் நாக்கில் ஒரு கடுமையான வலியை, நெருப்பை தொட்டது போன்ற எரிச்சலை உருவாக்குது. ஆமா, காரம்னாலே வலிதானே. ஆனால் மெக்சிகோ மக்கள், ஏன் நாமும் கூட, பிரியாணியோ அல்லது காரமான உணவோ வலிக்கிறது, கண்ணீர் வருகிறது என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் தேதி போகிறோம். இதை படிக்கும்போது எனக்கு ரோலர் கோஸ்டர் பயணத்தின் ஞாபகம் தான் வந்தது. எப்படி எப்படி சொல்றீங்க? உயரத்திலிருந்து கீழே விழும்போது பயமா இருக்கு, நெஞ்சுக்குள் ஏதோ செய்கிறது என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த டிக்கெட்டை வாங்கி ஏறுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி தான் மிளகாயும். அது வலிக்கிறது என்று தெரிந்தும் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் காரமான உணவை தேடி போகிறோம்? ஏனென்றால் அது நமக்குள் ஒரு அதீத கவனத்தை கொண்டு வருகிறது. அந்த ரோலர் கோஸ்டர் உதாரணம் மிக சரியானது. ரோலர் கோஸ்டரும் சரி, மிளகாயும் சரி, நம்மை நிகழ்காலத்துல அந்த ஒற்றை நொடியில கட்டி போடுது. மூளையோட செயல்பாட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா, கேப்சைசின் நாக்கில் படும்போது அது சுவையை மூளைக்கு அனுப்புவதில்லை. ஓ, அப்போ மூளை அதை எப்படி புரிஞ்சுக்குது? மாறாக, தீக்காயம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அபாய சிக்னலை தான் மூளைக்கு அனுப்புது. மூளை உடனடியாக அந்த வலியை சமாளிக்க என்டார்பின் என்ற ரசாயனத்தை அதிக அளவுல சுரக்குது. ஓஹோ, என்டோர்பின்ஸ். ஆமா, இந்த என்டார்பின் தான் இயற்கையான வலி நிவாரணி மற்றும் மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன். மிளகாய் சாப்பிடும்போது ஏற்படுற அந்த வலி நமது முழு கவனத்தையும் ஈர்த்து, இறந்த கால கவலைகளையோ எதிர்கால பயத்தையும் மறக்க செய்து நமக்குள்ள ஒரு அதீத விழிப்புணர்வை கொண்டு வருது. அதாவது ஒரு ஹை. ஆமா, அதுவும் ஒரு வகையான ஹை தான். உடலுக்கு எந்த கெடுதலும் செய்யாத, ஆனால் மூளையை உலுக்கி ஒருமுகப்படுத்தும் ஒரு வலி அது. வாவ். அதாவது நாம் காரமான உணவை சாப்பிடும் பொழுது நமது மூளை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள ஒரு மருந்தை பாய்ச்சுகிறது. அந்த மருந்து நமக்கு ஒரு போதையை தருகிறது. உயிரியல் ரீதியான தூண்டுதல்கள் எப்படி நமது மனநிலையை மாற்றுகின்றன என்பதை பார்த்தோம். இதிலிருந்து நேரடியாக நமது ஆழ்மனதின் பயங்களுக்கு வரும். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா டாக்டர் வேல் காளான்கள், அதாவது மஷ்ரூம்ஸை பற்றி ஒரு பெரிய தத்துவத்தையே விளக்குகிறார். காளான்கள் சூரிய ஒளியில் வளர்வதில்லை, அவை இருளோடும் நீரோடும் சந்திரனோடும் தொடர்புடையவே என்கிறார். ஆமா, இத நாம சற்று ஆழ்ந்து கவனிக்கணும். பூமியில் உள்ள பெரும்பாலான தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி தங்களுக்குள் இருக்கும் குளோரோஃபில் மூலம் ஒளிச்சேர்க்கை செஞ்சு வளருது. அவை பகலின் குறியீடுகள். ஓகே, எல்லா மரங்களும் செடிகளும் அப்படிதான். ஆனா காளான்களுக்கு அந்த குளோரோஃபில் கிடையாது. அவற்றுக்கு சூரிய ஒளியே தேவையில்லை. அவை அழுகிய மரங்களிலும் இருளிலும் ஒரே இரவுல மாயமாக முளைத்து வளரும் தன்மை கொண்டவை. வேல் இந்த உயிரியல் தன்மைய மனிதர்களின் ஆழ்மனதின் குறியீடாக பார்க்கிறாரு. ஆழ்மனதோட குறியீடா? ஆமா, பகலில் நாம் காணும் தர்க்கரீதியாக செயல்படும் உலகம் நமது விழுப்புநிலை மனதை குறிக்கிறதென்றால், இரவில் மாயமாக முளைக்கும் காளான் நமது தர்க்கத்திற்கு பிடிபடாத உள்ளுணர்வு மற்றும் மாயங்கள் நிறைந்த ஆழ்மனதை குறிக்கிறது. இது கேட்பதற்கு கவித்துவமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம், மனிதர்கள் காளான்களை பார்த்து இயற்கையாகவே பயப்படுறாங்க. ஆங்கிலத்தில் இதை மைக்கோஃபோபியா என்று சொல்கிறார்கள். ஆமாம், காளான் பயம். மக்கள் காளான்களை பார்த்து பயப்படுவதற்கு உண்மையான காரணம், காடுகள்ல வளரும் சில காளான்கள் விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும், அதை சாப்பிட்டால் இறந்து விடுவோம் என்ற ஒரு சாதாரண உயிர் பயம் தானே. அதை ஏன் ஆழ்மனதின் மீதான பயம், இருளின் மீதான பயம் என்றெல்லாம் வெயில் கூறுகிறார்? இது கொஞ்சம் அதிகப்படியான விளக்கமாக தெரியவில்லையா? இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அவர் சொல்வதன் ஆழம் உங்களுக்கு புரியும். மனிதர்களோட பயம் வெறும் விஷம் சார்ந்தது மட்டுமல்ல. சீன தத்துவமான யின் யாங் முறைப்படி பிரபஞ்சத்துல 2 முக்கிய சக்திகள் உள்ளன. யின் யாங், ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். யாங் என்பது விரிவடையும் சக்தி. சூரியன் பகல், வெப்பம், தர்க்கம் மற்றும் விழிப்பு நிலை. மறுபுறம் யின் என்பது சுருங்கும் சக்தி. சந்திரன், இரவு, குளிர், இருள் மற்றும் ஆழ்மனம். காளான்கள் முழுமையாக இந்த யின் சக்தியை கொண்டவை. ஓ, அதனாலதான் மூன் எனர்ஜின்னு சொல்றாரா? கரெக்ட். நவீன மனிதர்கள், குறிப்பா மேற்கத்திய கலாச்சாரங்கள், தங்களது பகுத்தறிவை, அதாவது சூரிய மனதை மட்டுமே முழுமையாக நம்பி வாழ பழகிட்டாங்க. தர்க்க ரீதியாக விளக்க முடியாத எதையும் அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்ப இந்த ஆழ்மனதை அவங்க ஏத்துக்கிறது இல்லையா? ஆமா, தங்களுக்குள்ளேயே இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத உள்ளுணர்வு நிறைந்த அந்த இரவு நேர ஆழ்மனதைக் கண்டு அவங்க அஞ்சுறாங்க. அந்த உளவியற் பயத்தின் வெளிப்பாடுதான் இயற்கையில் அந்த ஆழ்மனதின் அடையாளமாக திகழும் காளான்கள் மீதான இந்த அதீத பயம் அப்படின்னு அவர் விளக்குறாரு. நாம் எதை கட்டுப்படுத்த முடியலையோ அதை கண்டு பயப்படுறோம். ஓஹோ, நாம் பகுத்தறிவை மட்டுமே நம்பி நமது உள்ளுணர்வையும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் புறக்கணிப்பதால் வரும் பயம் அது அப்படிங்கிறீங்க.
இது உண்மையிலேயே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மனிதன் தன்னைத்தானே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததன் அடையாளமாகத்தான் அந்த பயம் இருக்கிறது. சரி, சந்திரசக்தியான காளான்களிலிருந்து நிஜவானில் நடக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு வருவோம். தர்க்கரீதியான உலகை உடைக்கும் ஒரு நிகழ்வு. புத்தகத்தின் உச்சக்கட்டமே இதுதான், சூரிய கிரகணம். ஆமாம், இயற்கையோட மிக பிரம்மாண்டமான முரண்பாடு அது. 1970ல மெக்சிகோவிலும் 1973ல ஆப்பிரிக்காவிலும் வெயில் நேரடியாக பார்த்த முழு சூரிய கிரகணங்களை பற்றி அவர் விவரிக்கும் விதம் அற்புதம். நானும் அந்த பகுதியை படிச்சேன். சிலிர்ப்பா இருந்தது. நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கும் அந்த சில நிமிடங்கள், பகலிலேயே திடீரென இருள் சூழ்வதும், வானில் ஒரு வெள்ளி நிற ஒளிவட்டம் தோன்றுவதும், அந்த சூரியனின் விளிம்பில் வைர மோதிர விளைவு, அதாவது அந்த டைமண்ட் ரிங் எஃபெக்ட் உருவாகிறதும் ஒரு மாயாஜாலம் போன்றது. அதை நேரில் பார்க்கும்போது மனிதர்கள் தங்களது சிறுமையை உணர்ந்து ஒரு பரவச நிலையை அடையிறாங்க. அவர் அதை படிக்கும்போதே எனக்கு புல்லரிக்கிறது. மெக்சிகோவில் மக்கள் அந்த கிரகணத்தை பார்த்து பரவசத்தில் ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், சாதாரண மக்கள் இதை கொண்டாடும்போது அரசாங்கங்களும் அதிகார அமைப்புகளும் இதை எப்படி அணுகுகின்றன என்பதுதான். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஆங்கிள். ஆமாம், அங்க இது ஆபத்தானது, கண்களை குருடாக்கிவிடும், வெளியே வராதீர்கள் என்று முத்திரை குத்தி மக்கட வீடுகளுக்குள் முடக்கி வைக்கிறார்கள். ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வை ஏன் இவ்வளோ பயத்துடன் ஒரு நோய் போல அணுக வேண்டும்? கனடாவில் பள்ளி குழந்தைகளை ஜன்னலை விட்டு தள்ளி வைத்து கிரகணத்தை பார்க்க விடாமல் இருட்டறையில் அடைத்து வைத்த அபத்தத்தை அவர் சுட்டிக்காட்டியிருப்பது எனக்கு சிரிப்பையே வரவழைத்தது. இதோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இயற்கையோட மிக பிரம்மாண்டமான, மனிதனை பரவசப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்துவிட்டு ஏன் பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து டிவில பார்க்க சொல்றாங்க? அதான் ஏன் அப்படி சொல்றாங்க? வெறும் கண் பாதுகாப்புக்காக மட்டுமா? இல்ல, அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்கு. முழு சூரிய கிரகணம் என்பது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையின் தர்க்கத்தை முற்றிலுமாக உடைத்து விடுகிறது. வழக்கமா பகலில் வெளிச்சம் இருக்கும், இரவில் இருள் இருக்கும் என்ற தர்க்கம் அங்கே உடையுது. அரசாங்கங்களும் அதிகார அமைப்புகளும் எப்போதுமே மக்கள் தர்க்க ரீதியாகவும் ஒரு கட்டுக்கோப்பான விதிகளுக்குள்ளும் இயங்க வேண்டும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓ, அவங்க கண்ட்ரோல் தாண்டி எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். அந்த அமைப்பிற்குள் திடீரென ஒரு மாபெரும் விழிப்புணர்வையோ பரவசத்தையோ மக்கள் அடைவது, அல்லது இயற்கையின் முன்னால் தாங்கள் வகுத்த விதிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை மக்கள் உணர்வது அதிகார அமைப்புகளுக்கு ஒருவித அச்சுறுத்தல் தான். எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு கணிப்பிற்குள் இருக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆட, இது உண்மையிலேயே ஒரு புதுவிதமான பார்வை. முழு சூரிய கிரகணம் என்பது வானில் வெறும் நிழல் விளையாடுவது மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு மாபெரும் ஹை. அதை வீட்டினுள்ளே பாதுகாப்பாக டிவியில் பார்ப்பது என்பது ஒரு அருமையான உணவை நேரில் சாப்பிடாமல் யூடியூபில் பார்த்து ரசிப்பதற்கு சமம். அந்த அனுபவம் எப்போதுமே முழுமையடையாது. மிகச்சரி. இந்த புத்தகத்தோட தலைப்பான த மேரேஜ் ஆஃப் த சன் அண்ட் மூன், அதாவது சூரியனும் சந்திரனும் இணைவது என்பதன் உண்மையான அர்த்தமும் இதுதான். ஓ, அந்த டைட்டிலோட அர்த்தம் இப்பதான் புரியுது. வானில் சூரியனும் சந்திரனும் இணைவதைப் போல நமக்குள் இருக்கும் சூரிய மனதையும், அதாவது பகுத்தறிவு, தர்க்கம் மற்றும் விழிப்பு நிலை, இதையும் சந்திர மனதையும், அதாவது உள்ளுணர்வு, உணர்ச்சிகள் மற்றும் ஆழ்மனம், இதையும் நாம் பிரித்து வைக்காமல் ஒன்றிணைக்க வேண்டும். எந்த ஒன்றையும் புறக்கணிக்க கூடாது. அப்போதுதான் மனித மனம் ஒரு முழுமையை அடையும். அந்த ஒன்றிணைப்பு தான் உண்மையான ஆரோக்கியம், உண்மையான விழிப்புணர்வு. நாம் இதுவரை பார்த்த எல்லாமே மிளகாயின் வழித்தரும் பரவசம், வாந்தி எடுத்தலில் உள்ள கட்டுப்பாடு, காளான்கள் மீதான பயம், சூரிய கிரகணம் தரும் விழிப்புணர்வு, இவை அனைத்தும் இந்த இரண்டு சக்திகளின் இணைப்பைத்தான் சுட்டிக்காட்டுகின்றன. ஆமாம், எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையதுதான். இறுதியாக ஒரு கேள்வி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மனதுக்கும் உடலுக்கும் அல்லது தர்க்கத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் இடையே நாம் போட்டுள்ள எல்லைக்கோடுகள் வெறும் மாயைதானா? அடுத்த முறை நீங்கள் ஒரு கப் காஃபி குடிக்கும்போதோ, காரமான உணவை சாப்பிடும்போதோ, அல்லது வானில் முழு நிலவை பார்க்கும்போதோ, அது உங்கள் மூளைக்குள் எந்த கதவை திறக்கிறது என்று கொஞ்சம் சிரித்து பாருங்கள். ஆமாம், அந்த கதவுக்கு பின்னால் இருக்கும் உலகம் நீங்கள் இதுவரை பார்த்திராத உங்கள் ஆழ்மனதின் ஒரு புதிய பரிமாணமாக கூட இருக்கலாம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால்
இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.